ஹலோ 8th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இயல் 1 லெசன் 1 புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 குருவினா, ஒரு சிறுவினா, ஒரு சிந்தனை வினா, இவ்வளோ தான் இருக்கும் நம்ம வீடியோவில். குருவினா வந்து உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கேன், சிறுவினாவும் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கேன். சிந்தனை வினா மட்டும் நான் கொடுத்துருக்கதை பார்த்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேஜ் வைஸில் நான் உங்களுக்கு தெளிவாக பேஜ் நம்பரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஸ்டடியான முக்கியமான விஷயம் எல்லாம் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். வாங்க இப்போ 1 மார்க்கில் போகலாம். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த்துக்கும் தேர்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். இவ்வளோ தான் நம்ம 1 மார்க்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு குறியனாக்குள்ளே போவாங்க. குறினா வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு புக்லேயே இருக்குது, ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எல்லா குறினாவும் நீங்கள் வந்து புக்கில் பார்த்துக்கலாம். 2 குறினா தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம சேனலில் அப்டேட் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பேஜ் நம்பர் 3க்கு போய்க்குங்க. பேஜ் நம்பர் 3ல் தான் ஃபஸ்ட்டு குறிக்கான ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 3ல் தான் செகண்ட் குறினாக்கான ஆன்சரும் இருக்கும். அதனால் நீங்கள் பேஜ் நம்பர் 3லே வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தெளிவாக குறிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு குறினை வந்து 7 கடல்கள், இங்கே இருக்கல 7 கடல்கள்லேருந்து இருங்க, இந்த கொஞ்சம் திருப்பிக்கிறேன், கொண்டு படித்து வைப்போம். 7 கடல்கள்லேருந்து வாழ்க இவருக்கு பாருங்கள், வாழ்கன்னு இது இருக்குது. 1 2 3 மூணாவது பாயிண்டில் வாழ்கன்னு இருக்குல்ல பாருங்கள். நான் குறிக்க பாருங்க, கேட்டால் நீங்கள் அதை குறிச்சிக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இருந்தீங்கன்னா 1 2 3 4 4th லைனில் வாழ்கன்னு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்குல்ல, அந்த இடத்த நீங்கள் வந்து குறிச்சிக்கங்க. இருங்க, நான் குறித்து கட்டுறேன். அங்கே தான் இதுதான் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர். தெளிவாக பார்த்துக்குங்க. அங்கே 7 கடல்களும் இங்கேருந்து வாழ்க, இது வரையும் தான் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர். இப்போ வந்து செகண்ட் குருவினா ஆன்சர் பார்ப்போம். நான் போய்ட்டு பேஜ் நம்பர் என்னென்னு அங்கே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சொல்கிறேன். அதுக்கும் பேஜ் நம்பர் 3 தான். நீங்கள் டக்குன்னு போயிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 3லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து முக்கியமாக எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேஸ். நம்ம சேனல் மறுபடியும் உங்களுக்கு வருமானு தெரியல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் தெரியும் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு. கரெக்டாக இதிலேருந்து நீங்கள் இது வரையும் கரெக்டாக ஒரே லைன், ரெண்டு லைன் இருக்கும். நீங்கள் நோட்டில் எழுதிங்கன்னா ஒரே லைன் மாதிரி தான் வரும். அதான் குருவினா 2க்கான ஆன்சர். இப்போ சிறுவினாக்கான ஆன்சர் பார்ப்போம் வாங்க. சிறுவினாக்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 3ல் தான் இருக்குது. இருங்க, நான் பேஜ் நம்பர் 3ன்னு போட்டுக்கிறேன். பேஜ் நம்பர் 3ல் தான் சிறுவினாக்கான ஆன்சரும் இருக்குது. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம சேனல் ஷோ ஆகுமான்னு தெரியல. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிறுவினா 1க்கு இந்த ஃபுல் பேராகிராஃப் இருக்குல்ல, இது பார்க்க தான் பெருசாக இருக்கும், மற்றபடி ரொம்ப சின்னது தான். இது அப்படியே சிறுவினா 1 நீங்கள் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இது அப்படியே படிச்சிங்கன்னா உங்களுக்கு குருவினா சிறுவினா 2மே உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும், அதாவது பாடலின் பொருள். நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணுற கேப்பில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு சொல்கிறேன். சிந்தனை வேணால் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் சிந்தனை வேணா. நீங்கள் பத்திரமா உங்கள் நோட்டில் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சிந்தனை வேணா வந்து பாரதியார் தமிழ் மொழி, இது வந்து புக்கில் உங்களால் குறிக்க முடியாது. 2-3 பாயிண்ட்ஸ் குறிக்க முடியும், 2-3 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். அதனால வந்து நான் உங்களுக்கு மொத்தமாக கைடு படி உங்களுக்கு வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். நம்ம வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற டைம், நீங்கள் ஸ்கிப் பண்ணுற டைம் மட்டும்தான் நான் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், தவிர நம்ம ஸ்டடி டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து நல்லா படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். 8th ஸ்டூடெண்ட் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. இப்போ அவ்வளோதான். இந்த செஷன் 1 பாடம் 2 அதில் இருக்கிற கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இல்லை, இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சரையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதிலேருந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு நான் வந்து ஆப்ஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோவும் பாருங்கள். நான் சொல்கிறத வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டு எப்படி நம்ம எல்லாம் கேட்டால் குறிச்சிருக்கோமா. ஏன்னா வீடியோவில் சில அலைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியலாம். ஃபஸ்ட்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், செகண்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த்துக்கு செகண்ட் ஆப்ஷன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாடலின் பொருள் இருக்குல்ல, இது வந்து நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து டைப்பிங் வீடியோவில் கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மெத்தடை எப்படி எழுதுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 3மே நீங்கள் வந்து அப்படியே அழகாக வந்து அந்த டேஷில் கொடுத்துருப்பாங்க. டேஷில் நீங்கள் எழுதிக்கங்க. டேஷில் எழுதி ஃபில்அப் பண்ணி இது அழகாக நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம குறினா தான் பார்க்க போகிறோம். குறினாவை பொறுத்தளவுக்கு புக் பேக்லேயே நான் குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேஜ் நம்பர் 6க்கு போயிருக்குங்க. பேஜ் நம்பர் 6ல் தான் ஃபஸ்ட்டு குறினாக்கான ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 6க்கு போயிருக்குங்க. கரெக்டாக பேஜ் நம்பர் 6க்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு குறினாக்கான ஆன்சர் Q1 போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து எப்பொழுதும் Q1 C1 அது மாதிரி தான் போடுவேன். நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் குறினாக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் எங்கன்னு சொல்கிற பாருங்க. அதுவும் பேஜ் நம்பர் வந்து 6 தான் இருக்குது. நீங்கள் செகண்ட் குறினா வந்து வேணும்னா பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6ல் இதோ இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்குல, அதாவது இந்த பாக்ஸ் பிங்க் கலர் தலைப்பில் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கல, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து குறிவினா 2க்கான ஆன்சராக குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறுவினா. குறிவினா பாட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சிறுவினா பாட்டு தான் போக போகிறோம். சிறுவினா பாட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்த வச்சத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுவும் பேஜ் நம்பர் 6 தான். ஏன்னா இது எல்லாமே ஒரே பேஜில் தான் இருக்கிறனால உங்களுக்கே தெரியும் எல்லாம் எங்கே இருக்கணும். பேஜ் நம்பர் 6ல் தான் இந்த அட்டவணை இருக்குல்ல, இந்த அட்டவணை தான் குறிவினா அது சிறுவினா 1க்கான ஆன்சர். இந்த அட்டவணை முக்கியமாக அதை படிச்சுக்கோங்க. அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த அட்டவணை. மறக்காமல் இந்த அட்டவணையை மட்டும் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிந்தனை வினா. சிந்தனை வினா வந்து தேவைப்படுறவங்க மட்டும் பாருங்கள், தேவையில்லைனா நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ சிந்தனை வினா வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு வந்து சிந்தனை வினா எப்படின்னா புக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் சிந்திச்சு எழுத தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த கதை வந்து உங்களுக்கு புரியுதா? நான் வந்து புரியுற மாதிரி தான், கையில் உள்ள மாதிரி தான் உங்களுக்கு இந்த கதைலாம் கொடுத்துருக்கேன். கரெக்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த கதை இருக்கும். நீங்கள் தெளிவாக அதை பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இந்த குறினாக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஐடியாவில் எழுதுங்க. உங்கள் ஓன் ஐடியா, உங்கள் ஓன் எல்லாமே உங்களோடதை வச்சு நீங்கள் வந்து இந்த சிந்தனை வினாவை எழுதி முடிச்சுக்கோங்க. இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனல் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுமான்னு தெரில. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அதாவது தமிழ் யூனிட் 1 அதாவது இயல் 1ல் இருக்கிற லெசன் 3ல் இருக்கிற கம்ப்ளீட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். எல்லா குறிவினா அண்ட் சிறுவினாவுக்கும் நான் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் எப்படி குறிக்கிறது, என்னென்ன மெத்தட்ஸ் எப்படிலாம் எழுதணும் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதிலேருந்து உங்களுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு 3rd ஆப்ஷன் அண்ட் செகண்டுக்கு 2nd ஆப்ஷன், தேர்டுக்கு 2nd ஆப்ஷன், 3 தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்புக்க போவோம். கோடிட்ட இடத்த வந்து நான் வந்து உங்களுக்கு எழுதி காட்டல, டைப்பிங் முடிவில் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஷோகம் பாருங்கள். இதில் ப்ளூ கலர் இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து ஆன்சராக எழுதிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஈஸியாக வந்து கொடுத்துருப்பேன். ப்ளூ கலரில் இருக்க மட்டும் தெளிவாக எழுதிக்கங்க. ஏன்னா நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா படித்து நல்லா தெளிவாக எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குறியினக்குள்ளே போவாங்க. குறிவினா 4 குறியின் இருக்குது. மொத்தமாக எத்தனை குறியில் இருக்குது? 4 இருக்குது. 4 குறியினாவுக்கும் நான் புக் பேக்கில் எங்கெங்கே பேஜ் நம்பர்ஸ் வரையும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு குறியினாவுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 8 வந்துட்டிங்கன்னா அங்கே எந்த லைன், எந்த பேரா, எந்த இடத்துல இருந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லோரும் பேஜ் நம்பர் 8க்கு வந்திருப்பீங்க. நம்ம வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும். நீங்கள் நேரம் பேஜ் நம்பர் 8க்கு வந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பேஜ் நம்பர் 8ல் கரெக்டாக நான் எங்கே போட்டுருப்பேங்க பாருங்கள். இங்கே கரெக்டாக இங்கே தொடக்கன்னு இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து என் பார், இதுதான் குறினா 1க்கான ஆன்சர். மறந்துடாதீங்க, குறினா 1க்குனா Q1 போட்டுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்சரை வந்து நீங்கள் குறிச்சிங்கன்னா அது பக்கத்தில் வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம குறினா 2க்கான ஆன்சர் பார்ப்போம். குறினா 2க்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்குறது வந்து அதுவும் பேஜ் நம்பர் 8 தான். நீங்கள் பேஜ் நம்பர் 8 பேஜ் நம்பர் இங்கே போட்டுட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கங்க. நேராக பேஜ் நம்பர் 8க்கு வாங்க. பேஜ் நம்பர் 8ல் குறினா 2க்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு குறித்து காட்டுறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. குறினா 2க்கான ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரே லைன், எப்படின்னா ஒரு 2 லைன் நீங்கள் எழுதுனா ஒரே லைன், புக்கில் வந்து 2 லைன் தான் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கே தெரிஞ்சுருப்பாங்க எவ்வளோ இருக்குங்க. ஓர் ஒழிக்கும் ஓர் இருக்குது பாருங்க, ஓர்லேருந்து என்பார் அது வரை தான். ஓர்லேருந்து என்பார், அவ்வளோதான். இவ்வளோ ரொம்ப பார்த்துங்க ஒரே லைன். நீங்கள் ஒரு லைனில் இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் வந்து மெட்டீரியல் அண்ட் கைடு பைஸ் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லுவாங்களே கைடை பார்த்து படிங்க. இல்லை வந்து உங்களுக்கு குறிப்பாங்க உங்களுக்கு புக்கில் வந்து இதெல்லாம் பார்த்து நான் வந்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தா போதும், எந்த அளவுக்கு நீங்கள் படித்தா போதும், அந்த தெளிவான இது மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் நான் கொடுக்கல, உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பேஜ் நம்பர் 3 இருக்குல்ல, தேர்டு கொஷின், மாற்றி போட்டேன். தேர்டு கொஷினுக்கு பேஜ் நம்பர் 10ல் ஆன்சர் இருக்குது. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒழுங்காக பார்க்கல. பேஜ் நம்பர் 10க்கு நீங்கள் இப்போ வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தேர்டு குறிவினாக்கான ஆன்சர்
கேட்டால் பார்த்துக்குங்க. நான் எந்த இடத்துல குறிக்கணும், இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் தான் இருக்கும். கேட்டால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓலைகள்னு இருக்கும் பாருங்கள் கேட்டால் இந்த சைடில், அதிலேருந்து புல்கட்டுகளும் அது புல்கிளைகளும் இருங்க. நான் அதான் கைடில் பார்த்தேன். கைடில் வந்து உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, வீடியோ பார்த்து என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து மேனுவலாக ரைட் பண்ணி வச்சுருக்கேன் கைடை பார்த்து. அந்த கைடை பார்த்து உங்களுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து டிக்டேட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா சூஸ் கரெக்ட் ஆன்சர் அதை மாதிரி உங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்லாம் நான் கையில் வந்து மேனுவலாக வச்சுருக்க நோட்ஸ் இருக்குல்ல, அதாவது நான் எழுதின நோட்ஸை பார்த்து தான் உங்களுக்கு வந்து என்னென்ன தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா வீடியோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறது நான் மொபைலில் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி அண்டு மை வாய்ஸ் குவாலிட்டியெல்லாம் கரெக்டாக தெளிவாக இருக்குன்ட்டு நான் மொபைலை வந்து என் வாய்ஸ் கிட்ட வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மவுத் கிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம 4th குறினா வந்து அதுவும் பேஜ் நம்பர் 10 தான் இருக்குது. 4th குறினாவும் நீங்கள் பேஜ் நம்பர் 10லேயே எடுத்துக்கோங்க. 4வது குறினாவும் அங்கேயே குறிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா இது வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும். 2-3 லைன் வந்து இப்படி சேர்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னா இதை குறிச்சிடலாம். இருங்க நான் உங்களுக்கு குறித்து கட்டேன். நான் சொல்கிறத விட நான் குறிக்கிறத நீங்கள் பாருங்கள். எந்தெந்த லைன்லேருந்து குறிக்கிறேன்னு உங்களுக்கு அப்போ தான் தெளிவான ஒரு நோக்கம். இந்த மாதிரி தான் குறிக்கணும்டா, இப்படி தான் குறிக்கணும் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நான் குறிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், 2 பார்த்தீங்களா? இதுதான் குருவினா 4க்கான ஆன்சர். இப்போ நீங்கள் இதெல்லாம் தெளிவாக குறிச்சிக்கோங்க. லெசன்ஸ் போய்கிட்டே இருக்குது. இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிவ்அவேவும் நம்ம யூடியூப்பருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா எப்பொழுதும் நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்குறது தான், ஸ்கூலில் எல்லாேருக்கும் கொடுப்போம். ஏன்னா ஸ்கூலில் வந்து என்னென்னா நான் சொல்கிறேன், லாஸ்ட் வீடியோன்னு சொல்கிறேன். சிறுவினா வந்து பேஜ் நம்பர் 10 எடுங்க. சிறுவினாக்கு வந்து நீங்கள் பேஜ் நம்பர் 10 எடுத்துங்க. நான் கடைசியாக இதோட இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம லெசன்ஸ்குள்ளே இருப்போம். ஏன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகணும். பேஜ் நம்பர் நீங்கள் 10 எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். நீங்கள் இறக்கிவாங்க, ஸ்க்ரோல் பண்ணுறது இறக்கிவாங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவ்வளோலாம் ஷார்ட்டாக கொடுக்கல. நான் கைடில் பார்த்தேன், குறைச்சி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பேராவை படித்து பார்த்தேன். படிக்கும்போது நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக படித்தா ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்டில் வந்து அந்த அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட இது உங்களுக்கு புரியும். எப்படின்னா ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, உங்கள்கிட்ட கரெக்டாக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த லைன் அந்த பற்றியே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வேறு கொஸ்டின் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் நான் குறிக்கிற அந்த ஃபுல் பேராகிராஃபும் குடிச்சிக்கங்க. அடுத்து சிறுவினா 2 இருக்குல்ல, 2 பேஜ் நம்பர் 10 தான். அதுக்கும் அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் சுருக்கிக்கலாம். நான் அந்த பேராகிராஃபில் வந்து நான் சிறுவினா 3 பாயிண்ட் எதிர்பார்ப்பேன். நீங்கள் அந்த பேராகிராஃப்லேருந்து 3 பாயிண்ட், அதாவது 1 2 இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, ஃபுல் ஸ்டாப் எடுத்து 3 பாயிண்ட் எழுதுனா எனக்கு போதும். இருந்தாலும் நீங்கள் அதை ஃபுல்லாக ஒரு டைம் படிங்க. உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதை நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். ஏன்னா 8வது வந்துட்டிங்க, அதிகமாக படிக்கணும். அடுத்து நெடுவினா வந்து பேஜ் நம்பர் 8 அண்டு 9, 8 9 2 பேஜ் நம்பர்லையும் இருக்குது. ஏன்னா நெடுவினா வந்து பெருசாக எழுதணும். நான் வெறும் 3 தலைப்பு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் கைட்லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு தலைப்பு, அடுத்தது செகண்ட் தலைப்பு, 3 தலைப்பு. அதை நீங்கள் பாருங்கள். பேஜ் நம்பர் இப்போ நீங்கள் வந்து 8 வச்சுக்கோங்க. 8ல் வந்து ஒரு தலைப்பு மேலே இருக்கும், அது ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. அடுத்தது 9ல் 2 தலைப்பு இருக்கும். இல்லை 8 முடிவில் ஒரு தலைப்பு இருக்கும், 9ல் ஒரு தலைப்பு இருக்கும். மொத்தமாக இந்த 3 தலைப்பையும் நீங்கள் வந்து படித்தா போதும். 3 தலைப்புனா அந்த தலைப்பில் உள்ளே இருக்கிற கருத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா இந்த நெடுவினா கொஷினை வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து பாயிண்டாலாம் கொடுக்க முடியாது. பாயிண்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த பெரிய கிளாஸ் போகும்போதெல்லாம் இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு கைட்லேயும் இருக்குது. 1-2 பாயிண்ட்டை வந்து கைடில் குறைச்சிருப்பாங்க. நான் வந்து அந்த பாயிண்ட்டை குறைக்க வேணாம், ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் நல்லதுக்காக மட்டும் கொடுக்குறேன். சிந்தனை வினா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் தேவைன்னா எழுதிக்கங்க, தேவையில்லைன்னா இதை விட்டுருங்க. இது தேவையில்லாத தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சிந்தனை வினாங்கிறது நீங்கள் சிந்தித்து எழுதக்கூடியது. அதனால அது என்ன தேவைன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன் அந்த கிவ்அவே பற்றி இப்போ நான் சொல்லலான்னு இருக்கேன். எல்லோரும் கேட்குறவங்க கேளுங்க. உங்களுக்கு இந்த செஷன் வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதெல்லாம் வேறு வீடியோ வேறு சேனலுக்கு போங்க. இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஏதாச்சும் டிப்ஸ் பார்க்கணும் பாருங்கள். சரி, இப்போ நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன். பிராண்ட் நியூ மூவி ரிலீஸ் ஆனதில்ல, அந்த ஒரு காரணத்தால் தான் நான் 2 நாளாக வீடியோ ஒழுங்காக போட முடியல. ஏன்னா 10th மந்த்லி டெஸ்ட் வச்சேன். அதில் ஃபஸ்ட் 2 3 3 ஸ்டூடெண்ட்ஸை நான் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போனேன். ஏன்னா நானும் ஒரு மார்வல் ஃபேன் தான், அதனால தான் வந்து நான் அப்படி கூப்பிட்டு போனேன். அதே மாதிரி நம்ம யூடியூபர்ஸுக்கும் இப்போ நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இருக்குல்ல, அந்த ஒரு நெடுவினா கொஷனுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அந்த நெடுவினா கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். எல்லாமே இந்த வீடியோ எண்டில் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா வந்து
அது அப்படியே தான் நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரியும் அந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்தெந்த இடம் மிஸ்டேக்ஸ், எந்தெந்த இடம் உங்களுக்கு புரியல, அதெல்லாம் மட்டும் நீங்கள் என்கிட்ட வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இருந்த வரைக்கும் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ப்ளூ பெனில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ பெனில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஹெட்லைன்ஸும் நான் டார்க் ப்ளூ பெனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சப்டைட்டில்லாம் உங்களுக்கு ரெட் பெனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடச்சி நீங்கள் எழுதணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் தெளிவாக பாருங்கள். இது உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது தெரியல எல்லாமே நீங்கள் இதில் பாருங்கள். 1, 2ன்னு 2 டார்க் பென் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை வந்து எப்படி அட்டன் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் அட்டன் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த ஐடியா கிடச்சிட்டுனா போதும். உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா, இந்த கொஷின் இப்படி அட்டன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா, இந்த கொஷனுக்கு இதான் ஆன்சராக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். தெரிஞ்சிட்டுனா நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். மார்க்ஸும் அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மார்க் இந்த கொஷினில். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து குளறுபடியாக தான் இருக்கும். ஏன்னா கதையை எழுதுகிற மாதிரி இதில் இருக்காது. கதை எழுத முடியாத மாதிரின்னு சொல்லலாம். கதை எழுத முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கதையில் வந்து இதில் வந்து கதை இருக்காது. இந்த இதெல்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதில் கேட்கக்கூடிய கொஷினில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சர்ஸ். இதெல்லாம் மட்டும் நீங்கள் இந்த கொஷின்ஸில் எழுதுங்க. இதெல்லாம் மட்டும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய எழுத சொல்லல, கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், முடிவுரை முடிஞ்சிட்டுன்னா அவ்வளோதான். இவ்வளோ தான் நமக்கு வீடியோவை வந்து நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வர ஸ்டடி வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது இயல் 1ல் இருக்கிற கடைசி கொஷின் ஆன்சர்னால் கடைசி லெசன் இதுதான் இருக்க இயல் 1லேயே முடியாது. இப்போ நம்ம இயல் 1 முடிக்க போகிறோம். வாங்க வந்து ஃபஸ்ட் நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதிலேருந்து வந்து நம்ம ஒவ்வொரு ஆன்சராக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். வாங்க, எல்லாத்துக்குமே அதில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், அண்ட் செகண்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், அண்ட் ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த் ஆப்ஷன், அண்ட் ஃபிஃப்த்துக்கு இருங்க நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுற மாதிரி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஃபிஃப்த்துக்கு வந்து இப்போ நான் குறிக்கிறேன். நீங்கள் கிட்ட தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி மொபைலெலாம் குறிக்கிறோம். அது மாதிரி ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன். அதனால் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது 1 or 2 செகண்ட் or 3 செகண்ட் ஆகும். பொறுத்துக்கு வந்து ஒவ்வொன்றும் மாறுபடும். அதனால் வந்து நான் நம்பராக கொடுத்தோன்னா நீங்கள் எந்த மாதிரி நம்பர்னு சில பேருக்கு டவுட் வந்திருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்புறம் டவுட் வந்திருக்கு. அதனால் வந்து நான் பொறுத்துக்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் அழகாக நான் வந்து ஷோ பண்ணி டைப்பிங் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். பொறுத்துக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸியான மெத்தட். அதனால் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதில் வந்து குறிவினா கிடையாது. அதனால் சிறுவினா தான். இந்த லெசன்லேருந்து சிறுவினா வந்து கேட்கறதுக்கான எதிர்பார்க்கக்கூடிய லெசன் தான் இது. நீங்கள் வாங்க சிறுவினா வந்து நான் எங்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிறுவினா பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 17 வந்து முன்னில் ஒரே பேராகிராஃப் இருக்கும் பாருங்க. பிறப்புன்னு இருக்குல்ல, அதில் வந்து உயிரின் ஆரம்பித்து என்பார் அது வரையும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் பார்த்துக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த லெசன்லேருந்து சிறுவினா வந்து அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை விட கேட்பாங்க, இதுலேருந்து தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த லெசனில் வந்து குறிவினா கிடையாது. அதனால் மறுபடியும் நோட்டீஸ் பண்ணுறேன், குறிவினா கிடையாது. சிறுவினா வந்து நல்லா படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து செகண்ட் சிறுவினாக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் சிறுவினாக்கு வந்து இப்போ நம்ம பேஜ் நம்பர் அதே 17 தான் இருக்குது. இருங்க, நான் வந்து இங்கே பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 17 வந்து ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 17 போயிருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஸ்க்ரோல்குள்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் டக்குன்னு எப்படின்னா ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்கிப் பண்ணுவீங்களா, அந்த லைன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. 17ல் இதில் வந்து எழுத்துக்களின் அதே மாதிரி இருக்குல்ல, இந்த எழுத்துக்களின்ல இருக்கிறதுல கரெக்டாக செகண்டு, தேர்டு அண்ட் ஃபோர்த்து, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அதாவது 2, 3, 4 இதை இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் குறிச்சிக்கங்க. அந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிடும். சிறுவினா 2க்கான தெளிவான ஆன்சர்னால் இந்த 3 பாயிண்ட் தான். கைடு மற்ற எல்லாத்துலேயுமே இதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக வந்து இதை வந்து நீங்கள் படித்து எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து கதை அடிக்க முடியாது. இது வந்து உங்களோட எழுத்துப்பிழை அந்த மாதிரி உள்ளதில் வந்து உங்கள் பேச்சு திறமை அந்த மாதிரி உள்ளதில் வந்து சொல்லுவாங்க. சரி, தேர்டு சிறுவினா வந்து பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கங்க. இதுக்கு நான் பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் நீங்கள் இப்போ 18 போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பேஜ் நம்பர் 18ல் அதில் வந்து நிறையா இருக்கும் பாருங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கா, கரெக்டாக சொல்கிற பாருங்க. மெய் எழுத்துக்கெலாம் மெயின் இருக்கு போட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, கரெக்டாக அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இல்லு இந்த 3 இருக்கா, ரா போட்டிருக்கு பாருங்கள், அந்த இருக்கு பக்கத்தில் இருக்க 3 பாயிண்ட்டுமே அந்த மட்டும் நீங்கள் கொஸ்டினில் ஆன்சரில் எழுதாதீங்க. விட்டுட்டு அந்த இழு இது 3 இல்லுமே நீங்கள் எழுதி ஆரம்பிங்க. மட்டும் விட்டுருங்க. அந்த ஒரு இதை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிறுவினா 3க்கான ஆன்சர்.
இப்போ நம்ம வந்து புக்கில் குறிக்க வேண்டிய எல்லா ஃபார்மையும் பார்த்தாச்சு, எல்லா மெத்தடையும் பார்த்தாச்சு. ஸ்ரீனா வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டும் மற்றதுக்கெலாம் ஆன்சர் வேணும்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இதோட போதுன்னா இதோட வீடியோவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்க போயிருங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு, மற்ற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாது தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு கொடுத்தது. இதுதான் வந்து புக்கில் வந்து நம்ம குறிக்கக்கூடியது. இதை வந்து நான் இங்கே ஷோ பண்ணுற பாருங்கள், டைப்பிங் முடிவில் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஆன்சர், நீங்கள் தெளிவாக ப்ளூ கலரை பார்த்து எழுதிக்கலாம். இதை கொஞ்சம் நான் போல்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளாகவே இருக்கும், ஈஸியாக வந்து இதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். அதனால் அந்த மெத்தடில் கொடுக்கணுன்னா இப்படி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சக்கூடிய கொஷின், கேட்கக்கூடிய கொஷின். முக்கியமாக இதெல்லாம் வந்து கேட்பாங்க, 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டுரை எழுதுக இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமானது. கட்டுரை எழுதுக தான் அதிகமாக எல்லாத்துலையும் கேட்பாங்க. 10th வரையும் வரும் உங்களுக்கு. 11th 12th கட்டுரை BA தமிழ்லாம் எடுத்திங்கன்னா கட்டுரை எழுதுக தான் வரும். இது வந்து உங்களுக்கு கடைசியாக வீடியோ போடுறேன், ஏன்னா அது பெருசாக இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் கடைசியாக கட்டுரை எழுத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் அழகாக புக்கில் குறிச்சிக்கலாம். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து குறிச்சிக்கங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபுல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். பாக்ஸில் நான் எழுதி காட்டிருக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த தெளிவாக புரியாது. ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ஃபுல் மெத்தடையும் வந்து இந்த மாதிரி டைப்பிங் முறையில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து பாக்ஸ் வந்து நான் வந்து எழுதினா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியாது. ஃபில்லிங் மிஸ்டேக் நான் டிக்டேட் பண்ணாலும் சில பேருக்கும் டவுட் இருக்கவும் செய்யும், அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுவும் நான் டைப்பிங் முறையெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ ஷோவும் பாருங்கள், இது வந்து நல்ல டார்க் பிளாக்கில் இருக்குல்ல, அது வந்து கொஸ்டின் 10 தெரியும். கீழே இருக்குல்ல ப்ளூ கலரில், அது ஆன்சர். உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னா, டக்குன்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்குள்ளே போகணும்ல, பார்த்தாலே தெரிஞ்சிட்டுனா. இருந்தாலும் இந்த ஒரு மெத்தட்ஸ் வந்து நான் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவோம். நம்ம சேனலில் எப்பொழுதுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ப்ளூ கலர் ஆன்சர் அண்ட் பிளாக் கலர் கொஷின்ஸ், இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷினுக்குமே ஆன்சர்ஸ் ப்ரீவியஸாக உள்ளது ஷோ பண்ணுவோம். அவ்வளோதான். அந்த 5 பாயிண்ட் தான், அதுக்கு மேலே கிடையாது. இருங்க, அந்த 5 பாயிண்ட்டும் மேலே தூக்கி காட்டுறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த 5த்தையுமே நீங்கள் எழுதினா போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புக்கில் எழுத முடியாது, கன்ஃபார்ம் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுத சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கிளாஸ் ஒர்க் நோட்டை வந்து செக் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் எழுதிக்கங்க. இப்போலேருந்தே கிளாஸ் ஒர்க் நோட் செக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம சேனலில் வந்து எல்லா கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ் உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். உங்களுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட் இருக்கு பாருங்கள், அந்த ப்ளேலிஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் தான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் வந்து டக்குன்னு சேவ் பண்ணணும், அந்த சேவ் பண்ணுற டைமுக்காக தான் ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அதை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிக்கிற வழியை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெட்டரான, உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ தான் நம்ம வந்துட்டோம் அந்த கட்டுரை வந்தாச்சு. இப்போ இந்த கட்டுரையில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். தேவையானவங்க இந்த கட்டுரையை பாருங்கள், தேவையில்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதிக பேருக்கு இந்த கட்டுரையை வந்து தேவைப்படும் நான் நம்புகிறேன். பாருங்கள், நல்லா படிங்க கட்டுரையை. ஈஸி மெத்தட் தான் இந்த கட்டுரையை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஹிண்ட் நான் சொல்ல போகிறேன். ஹிண்ட்னா நம்ம சேனலை பற்றி தான். நம்ம சேனலை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து கிவ் அவே கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு சேனலில் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸ் போடுவோம். அடுத்து அந்த ஷார்ட்ஸுக்கும் இந்த ஃபுல் வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அவங்கள வந்து நான் வந்து ஒரு குரோமில் ஒரு பாட் இருக்குது, அந்த பாட்டில் நம்ம கமெண்ட் லிஸ்ட்டை கொடுத்தோம்னா அது வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுத்து வைக்கும். கிவ்அவே நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 10th வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டில் எடுத்தவங்களுக்கு பிராண்ட் நியூ மூவி கூப்பிட்டு போங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவி கூட்டி போங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது ஸ்பைடர்மேன். நானும் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுருக்கேன், பிக் ஸ்க்ரீனில் ஸ்பைடர்மேனை பார்க்கணும் ஒரு ஆசை. அதனால் வந்து நானும் போனேன். நாங்கள் 4 பேரும் ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து, ஏன் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு கிவ்அவே கொடுக்கக்கூடாது, கொரியரில் கொடுக்கலாம், அது மாதிரி ஜிபே, அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட் இருக்குல்ல, உங்களுக்கு அது மாதிரிலாம் கொடுக்கணுங்கிற ஆசை. அதெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வரக்கூடிய வீடியோவில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி நம்ம பேசுவோம். இதோட நம்ம கட்டுரையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவும் முடிய போகுது. அடுத்த வாட்டி உங்களுக்கு நம்ம வீடியோ ஷோ ஆமான்னு தெரில, அதுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.